பலாலி ராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்தின் ஊடாக செல்லும் சுமார் 2.5 கிலோமீட்டர் நீளமான வீதி கடந்த 10ஆம் தேதி திறந்து விடப்பட்ட நிலையில் தற்போது குறித்த வீதியூடான இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர், இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர், போக்குவரத்து சபை ஊழியர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். இதனிடையே யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்திலிருந்து தெல்லிப்பளை வைத்தியசாலை வரையான இலங்கை போக்குவரத்து சபை பஸ் சேவை 6 வருடங்களின் பின்னர் மீண்டும் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மானைப்பாய் ஆலங்குழாய் அளவட்டி ஊடாக தெல்லிப்பளை வைத்தியசாலை வரை இந்த பஸ் சேவை இடம்பெறவுள்ளது. பஸ் வரதால எங்களுக்கு இலகுவா ஜுனிக்கு போகிறதுக்கான ஒரு வசதி இருக்கு. நாங்கள்லாம் 2 பஸ் இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் காணப்படுது. ஆனால் இந்த பஸ் வர்றதால எங்களுக்கு ஒரு பஸ்லேயே வரக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுது. இது 740 ஓடாவிட்டால் நாங்கள் 2-3 கிலோமீட்டர் தூரம் வந்துதான் இந்த பஸ்ஸில் ஏற வேண்டிய தேவை இருக்கு. இந்த ஏற்பாட்டினை ஒழுங்குபடுத்தி தந்த அரசாங்கத்திற்கு, இந்த முயற்சிக்கு நாங்கள் கிராமத்தை சேர்ந்த அனைத்து உள்ளங்களும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம்.